இங்க குடும்பமா எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் சாப்பிட்டு முடிச்ச கையோட எங்க பழனிவேலு வந்துட்டு சொல்றாங்க, "சரிக்கா நான் மேல போய் படுக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, எங்க கதிர் அப்புறம் சரவணன், செந்தில் 3 பேருமே எங்க மாமாவ பார்க்குறாங்க. "என்ன மாமா, இப்போ எல்லாரும் ஒண்ணா படுத்துட்டு இருந்தோம். இப்போ நீங்க மட்டும் தனியா படுக்க வேண்டிய நிலைமைக்கு வந்துடுச்சுன்னு" சொல்ல, "ஏன் என்னாச்சுன்னு?" எங்க தங்கமயில் கேட்குறாங்க. "ஆமா, நாங்க எல்லாரும் கல்யாணம் ஆகாத வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா மாடியில ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருப்போம். ஆனா இப்போ அப்படி முடியாதுல்ல, எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாரும் ரூம்ல தான் படுக்கணும்னு" சொல்ல, "மாமா நான் வேணா துணைக்கு வந்து படுக்கவான்னு எங்க கதிர் கேட்குறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா, நான் மாடியிலே படுத்துப்பேன் அப்படியே காத்தாட" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன் இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல?" அப்படின்னு கேட்க, எங்கம்மா பொண்ணு கொடுக்குறாங்க, பொண்ணு கொடுக்கவும் மாட்றாங்க. பொண்ணு கட்டி வைக்கிறேன்னு சொல்றவங்களும் அதை பத்தி எதுவுமே நினைக்க மாட்றாங்கன்னு எங்க பாண்டியனை பார்த்து சொல்ல, "இருடா கொஞ்சம் பொறுமையா, பொண்ணு பார்த்து தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்றாங்க." இங்க உடனே தங்கமேல் சொல்றாங்க, "இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவர் எங்க படுப்பாரு, அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் மொட்டை மாடியில படுப்பாரு" அப்படின்னு கேட்க, இங்க பாண்டியன் ஒரு மாதிரி ஆயிடுது. "இல்ல, இந்த வீட்டுல ரூம் இல்லைல, இருக்கிறதே 3-4 ரூம் தான், அதுவும் இப்போ ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவர் எங்க போய் படுப்பாரு அப்படின்னு கேக்குறாங்க. "அதெல்லாம் பாத்துக்கலாமா மயிலு" அப்படின்னு எங்க பாண்டியன் சொல்ல, "ஏன் இவ்வளவு வருஷமா கல்யாணம் பண்ணாம இருக்கீங்க, உங்களுக்கு எதுவும் குறையா சித்தப்பா?" அப்படின்னு இங்க வாய் விட்டு கேட்டுறாங்க தங்கமயில். தங்கமயில் இப்படி கேட்ட உடனேயே பழனிவேலுடைய முகமும் மொத்த குடும்பத்தோட முகமும் மாறுது. உடனே மீனா கேக்குறாங்க, "அது என்ன, உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் வேற வேலையே இல்லையா? அன்னைக்கு கல்யாணத்து அன்னைக்கு முடிஞ்ச கையோட சரவணன் மாமாவுக்கு எதுவும் குறையான்னு கேட்டீங்க, இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததோடு நீங்க இங்க சித்தப்பாவை பார்த்துட்டு எதுவும் குறையான்னு கேட்குறீங்க. அப்போ உங்க குடும்பத்துல யாருக்கும் எதுவும் பெரிய குறையில எதுவும் இருக்கா என்ன?" அப்படின்னு கேட்டோடனே, "இல்லைங்க, நான் சும்மா தான் கேட்டேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சும்மா கேட்கறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, ஆனா எந்த இடத்துல எப்படி பேசணும், எதை பேசணுன்ற ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேதுன்னு மீனா கோவப்பட, "ஏங்க அவரே அதை பத்தி நினைக்கல, அவரே அதை பத்தி கோவப்படல, நீங்க ஏங்க இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு" சொல்ல, இங்க உடனே கோமதி சொல்றாங்க, "பழனிவேல் நீ மாடிக்கு போன வரேன்னு சொல்லிடுறாங்க." இங்க அவரும் வந்துட்டு ஒரு கலக்கத்தோட மேல மாடிக்கு போக, பாண்டியனுக்கு இங்க மயில் பேசுனது கொஞ்சம் கூட பிடிக்கல. உடனே பாண்டியன் இங்க மயில்கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருமா, இந்த குடும்பத்துல எல்லாரும் இது வரைக்கும் ஒத்துமையா இருந்துகிட்டு இருக்கோம். யாரும் இது வரைக்கும் இவங்கிட்ட இப்படி நடந்துகிட்டதும் இல்ல, பேசினதும் இல்ல. நீ இப்படி பேசினது எங்களுக்கே இவ்வளவு சங்கட்டமா இருக்கும்போது அதை கேட்டு அவனுக்கு எவ்வளவு சங்கட்டமா இருக்கும்" அப்படின்னு சொல்ல, "அது இல்ல மாமா" அப்படின்னு எங்க தங்கமேல் இழுக்க, "இதுக்கப்புறமே இதை பத்தி பேசாதமா, எங்களுக்கு முதல் குழந்தைன்னு பார்த்தா அது வந்துட்டு பழனிவேல் தான். எனக்கும் கோமதிக்கும் கல்யாணம் ஆகும்போது அவன் ரொம்ப சின்ன பையனாதான் அவன் இந்த வீட்டுக்கு வந்தான். அக்காவை விட்டு பிரிய மனசு இல்லாம இந்த வீட்டோட வந்து ஒட்டிக்கிட்டவன் தான் அவன். அப்போதுலேருந்து இப்போ வரை எங்களை விட்டு பிரியாம எங்க கூடவே இருந்துகிட்டு இருக்கான். அவனுக்கு எப்போ பார்த்து எப்படிப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு இடையில நீ இப்படி பற்றி பேசி அவன் மனசை வந்துட்டு இப்படி காயப்படுத்தாதமான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா போக, இதை பழனிவேலே கேட்டுறாங்க. இப்போ இங்க பழனிவேல் வந்துட்டு பாண்டியனோட மனசுல என்ன இருக்கு அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு நாளா நம்மளை திட்டினது எல்லாமே சும்மாதான், இவரும் இந்த வீட்டுல அதுவும் அவரோட பையனா தான் நம்மளை நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு இங்க பழனிவேல் ஒரு கலக்கத்தோட அதுக்கப்புறம் தான் மாடிக்கு போறாங்க. எங்க கோமதியும் தங்கமேல்கிட்ட சொல்றாங்க, "இங்க பாருமா, இந்த குடும்பத்துல யார் யார் எப்படிப்பட்டவங்க, யார் யாருக்கு என்ன தேவைன்னு எல்லாத்தையும் நீ வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்க, அதெல்லாம் சரி. ஆனா அதுக்காக யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு, அதை நீ தாண்டி போகாத" அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோமதியும் கோவமா பேசிட்டு போக, இங்க தங்கமேல் சரவணன் பாக்குறாங்க. சரவணன் வந்துட்டு ரொம்ப கோவமா தான் இருக்காங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும்னு நினைச்சு மாங்கு மாங்கன் வேலை பார்த்த தங்கமயிலுக்கு இப்போ அவங்க உண்மையான வாய்வாட்டை எப்படி வெளியில வந்துடுச்சு பாருங்க. அவங்களோட வாய் வார்த்தையால இப்ப எல்லார் முன்னாடியும் அசிங்கப்பட்டு தான் நின்றுட்டு இருக்காங்க.